ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருதுங்க. நம்ம சேனலில் தினசரி ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க. 12 ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் தினசரி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது, என்ன மாதிரியான புதுவிதமான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய தினசரி வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து பயனடையலாம். நாளை நாள் ராசி பலனில் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நாளை நாள் ராசி பலனில் மேச ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது கடன் சார்ந்த பிரச்சனைகள் நாளை நாள் குறையலாம். பேச்சு வன்மை மூலம் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையலாம். மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலை நாளை நாள் ஏற்படலாம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக செயல்படலாம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடலாம். கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கலாம். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாளாக இருக்கலாம். கிருத்திகையில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்க போகுது. நாளை நாள் ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது வியாபார பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகலாம். தனம் தொடர்பான நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறுதூர பயணிகள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். உத்தியோக பணிகளில் இருந்த எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நாளை நாள் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். ரிஷபராசியில் கிருத்திகையில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அறிமுகம் உண்டாகலாம். ரோகிணியில் பிறந்த நேயர்களுக்கு தன்னம்பிக்கை பெருக்கலாம். மிருக சிறுசத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எதிர்ப்புகளை அறியக்கூடிய வாய்ப்பு பெருக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உறவினர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக மாறலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படலாம். அரசு பணிகளில் சாதகமான சூழல் அமையலாம். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான சிந்தனைகள் பெருக்கலாம். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். நாளை நாள் உங்களுக்கு சலனம் நிறைந்த நாளாக இருக்கலாம். மிதுன ராசியில மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். திருவாதிரையில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆரோக்கியம் மேம்படலாம். புனர்பூஷத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உருவாகலாம். வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம். செயல்பாடுகளில் துரிதம் விவேகம் வெளிப்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடலாம். உறவினர்கள் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும். நாளை நாள் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கலாம். கடக ராசியில புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றமான நாளாக இருக்கலாம். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு விவேகம் கண்டிப்பா அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அலைச்சல் அதிகரிக்கலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகலாம். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகலாம். இதிலும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக மாறலாம். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். நாளை நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கலாம். சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம். உத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்யக்கூடிய முடிவுகள் பெருக்கலாம். உயர் கல்வி சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும். உறவினர் வருகை மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடலாம்.
தம்பதியருக்குள் விட்டு கொடுத்து செல்வது நாளை நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு தடங்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக மாறலாம். கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் நீங்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சித்திரையில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது வியாபார பயணங்களில் சாதகமான சூழல் அமையலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கலாம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நாளை நாள் உங்களுக்கு நல்லது. செயல்பாடுகளில் இறந்து வந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக குறையலாம். துணைவரை பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். நாளை நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கலாம். துலாம் ராசியில சித்திரையில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சாதகமான நாளாக மாறலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சோர்வுகள் நீங்கலாம். விசாகத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் அதிகரிக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும்போது எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளலாம். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் உருவாகலாம். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறைகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். உயர் அதிகாரி இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நாளை நாள் குறையலாம். நாளை நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக மாறலாம். விருச்சிக ராசியில விசாகத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அனுஷத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வேறுபாடுகள் குறையலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் செய்கின்ற முயற்சிக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கலாம். குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படலாம். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம். தொழில் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் காணப்படும். நாளை நாள் உங்களுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்கலாம். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம். எதிர்பார்த்த சில உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபார பணிகளில் சோர்வின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கலாம். பொருளாதார விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு தெரிய வரும். அதே போல எண்ணிய சில பணிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் உண்டாகலாம். நாளை நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக மாறலாம். மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வேறுபாடுகள் குறையலாம். திருவோணத்தில் பிறந்த நேயர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கலாம். அவிட்டத்தில் பிறந்த நேயர்களுக்கு தாமதம் உண்டாகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கால்நடை விஷயங்களில் பொறுப்பு அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம். பயணங்களின் போது ஆவணங்களில் கவனம் அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் உங்களுக்கு அவசியம். பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் கும்பராசி நேயர்களுக்கு அமைதி வேண்டிய ஒரு நாளாக மாறலாம். கும்பம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கவனம் அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அமைதியான ஒரு நாளாக மாறலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் மீனம் ராசி நேயர்களுக்கு கழிப்பு நிறைந்த நாளாக மாறலாம். மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சாதகமான நாளாக இருக்கலாம். உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சூட்சமங்களை அறியக்கூடிய ஒரு புரிதல் கிடைக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் ராசி பலனில் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பாக 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம்.
ஸோ 12 ராசினியர்களும் இந்த வீடியோ பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய 12 ராசினியர்களும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.